ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோलन का இतिहास அதில் சாராம்ஷ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் சாராம்ஷ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஹிந்தி பிரச்சார் ஆந்தோलन का பரிச்சயம். ஹிந்தி பிரச்சார் இயக்கத்தினுடைய அறிமுகம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். हमारा भारत विशाल और पुराना देश है. நம்மளுடைய பாரதம் பரந்துபட்ட மற்றும் புராணா பழமையான தேசமாகும். इसलिए यहाँ कई भाषाएं बोली जाती है. இதனால் இங்கே வந்து கை பாஷா பலதரப்பட்ட மொழிகளை மக்கள் பேசுகின்றனர். ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்துருப்போம். மக்கள் வந்து தமிழ், தெலுங்கு, உருது, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி நிறைய மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இங்கே வசிக்கின்றனர். गांधी जी ने समझा कि सभी भाषा भाषियों को जोड़ने के लिए एक संपर्क भाषा की ज़रूरत है. காந்திஜி அவர்கள் நினைத்தார் என்னன்னா, சபி பாஷா பாஷியும் எல்லா மொழிகள் பேசக்கூடிய மக்களையும் ஜோடினே கேளியே ஒன்றிணைப்பதற்காக பொதுவான ஒரு தொடர்பு கொள்வதற்காக பொதுவாக ஒரு மொழி தேவை அப்படின்னு அவசியம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. உன்ஹோனே इसके लिए हिंदी को चुना और हिंदी का प्रचार किया. இதனால் வந்து இதற்காக அவர் வந்து ஹிந்தி மொழியை தேர்ந்தெடுத்தார் மற்றும் ஹிந்தியை வந்து பிரச்சாரம் செய்தார். मगर उनके आने से पहले ही हिंदी प्रचार आंदोलन शुरू हो गया था. ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஹிந்தி பிரச்சார இயக்கத்திற்கான ஆரம்பம் ஆகியிருந்தது. ராஜாராம் மோகன் ராய் அப்னா பத்ரு பங்கதூத் ஹிந்தி மே பிரகாஷித் கர்த்தே தே. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து தன்னுடைய பத்ரு பங்கதூத் அப்படின்றத வந்து ஹிந்தியில் வந்து பிரசுரம் செய்தார். யஹ் சன் 1823 பாத் ஹை. இது 1823 ஆண்டு நடந்தது. सन 1874 में महर्षि दयानंद सरस्वती ने हिंदी की ज़रूरत समझकर स्वयं हिंदी सीखी. அவர் வந்து 1874 ஆண்டு மகரிஷி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவர் வந்து ஹிந்தியினுடைய அவசியத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் தானாக ஹிந்தி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். उन्होंने आर्य समाज के धार्मिक ग्रंथ हिंदी में लिखे. அவர் வந்து ஆரிய சமாஜத்தினுடைய அந்த தர்மம் சம்பந்தமான அந்த ஆரிய சமாஜ் சம்பந்தமான அந்த விஷயங்களை அதுக்கான புத்தகங்களை எழுதும்போது அதை வந்து ஹிந்தியில் எழுதினார். உன்ஹோனே அப்புனே குருகுலோமே ஹிந்தி படானி கி வியவஸ்தா கி. அவர் வந்து தன்னுடைய குருகுலத்தில் ஹிந்தி வந்து கற்றுக் கொடுப்பது, ஹிந்தியை கற்றுக்கொள்வது, படிப்பது அப்படின்றத வந்து நடைமுறையாக்கினார். हिंदी को राष्ट्रभाषा मानकर उसका प्रचार करने वाले सर्वप्रथम प्रचारक स्वामी दयानंद सरस्वती ही थे. ஹிந்தியை வந்து ராஷ்டிர பாஷாவாக ராஜ்ய மொழியாக ஒரு பாரதத்தினுடைய மொழியாக இருந்து அதை பிரச்சாரம் செய்வதில் வந்து சர்வப்பிரதம் முதல் முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி, சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள்தான். बंगाल के नेता श्री भूदेव मुखर्जी ने भी हिंदी को राष्ट्रभाषा मानकर अपने कॉलेजों में हिंदी वर्ग चलाया. வங்காளத்தினுடைய தலைவரான பூதேவ் முகர்ஜி அவர்களும் வந்து ஹிந்தி ராஷ்டிர பாஷாவாக மதித்து அவர் வந்து தன்னுடைய கல்லூரியில் ஹிந்தி வகுப்பை நடத்தினார். सन 1893 में काशी में ठाकुर शिवकुमार सिंह के प्रयत्नों से काशी नागरी प्रचरणी सभा नामक एक संस्था की स्थापना की गई. 1893 ஆண்டு காஷி நகரத்தில் டாக்கூர் சிவகுமார் சிங் அப்படின்றவனுடைய முயற்சியால் காஷி நாகரி பிரச்சாரணி சபா அப்படின்ற சபை வந்து ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. इसी प्रकार सन 1910 में काशी नागरी प्रचारिणी सभा के निरीक्षण में हिंदी साहित्य सम्मेलन की स्थापना की गई. இதே விதத்தில் வந்து 1910 ஆண்டு காஷி நாகரி அந்த பிரச்சாரணி சபாவினுடைய நிரீக்ஷன் அப்படின்னா அதனுடைய சப்போர்ட்டால் வந்து ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அப்படின்ற அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது, அந்த ஸ்தாபனம் தொடங்கப்பட்டது. காஷி ஹிந்து விஸ்வவித்யாலய ஹிந்தி சாகித்ய சம்மேளன் नागरी प्रचारणी सभा आदि संस्थाएं हिंदी प्रचार करती रही. மேல் குறிப்பிட்ட இந்த காஷி ஹிந்தி விஸ்வவித்யாலயா, ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் இது எல்லாமே வந்து இந்த எல்லா அமைப்புகளுமே வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்தது.
जब महात्मा गांधी जी राजनीतिक क्षेत्र में आए तब हिंदी प्रचार का एक नया कार्यक्रम शुरू हो गया. காந்திஜி அவர்கள் வந்து அரசியல் சம்பந்தம் அந்த அரசியல் இதுக்குள்ளே வந்து நுழையும் போது அப்போ வந்து ஹிந்தி பிரச்சார் வந்து ரொம்ப அதில் வந்து ஒரு புதுவிதமான விஷயங்கள் வந்து புதுவிதமான நடவடிக்கைகள் ஆரம்பமானது. गांधी ने सन 1918 में एक अधिवेशन में दक्षिण में हिंदी प्रचार की ज़रूरत पर जोर दिया. காந்திஜி அவர்கள் 1910ஆம் ஆண்டு ஒரு அமர்வில் வந்து காந்திஜி வந்து சொன்னார் என்னென்னா தக்ஷின் தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தி பிரச்சார் செய்வது வந்து அவசியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து வலியுறுத்தினார். उन्होंने यह भार अपने कंधों पर ले लिया और हिंदी साहित्य सम्मेलन को यह कार्यक्रम बनाने का आदेश दिया. उन्होंने அவர் यह भार இந்த சுமையை வந்து தன்னுடைய தோள்களில் ஏற்றுக்கொண்டார் மற்றும் ஹிந்தி சாகித்ய சம்மேளனுக்கு வந்து இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்ற அந்த ஆணையை வழங்கினார். इसके लिए गांधी जी ने धन भी संग्रह करके दिया. இந்த விதத்தில் வந்து அவர் வந்து பணம் வந்து அந்த அமௌண்ட் வந்து சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரம் செய்வதற்காக தேவையான அமௌண்ட்டை. इस तरह गांधी जी हिंदी प्रचार आंदोलन के जन्मदाता बने. இந்த விதத்தில் காந்திஜி அவர்கள் வந்து ஹிந்தி பிரச்சார அந்த இயக்கத்தினுடைய தோற்றுவிப்பாளராக இருக்கிறார் உருவாக்கியவராக இருக்கிறார். सन 1918 में गांधी जी ने अपने कनिष्ठ पुत्र देवदास गांधी को प्रथम प्रचारक बनाकर मद्रास भेजा. 1910ஆம் ஆண்டு காந்திஜி அவர்கள் अपने कनिष्ठ पुत्र தன்னுடைய முதல் மகனான தேவதாஸ் காந்தியை வந்து முதல் பிரச்சாரக்காக ஹிந்தியை வந்து பிரச்சாரம் செய்வதற்கான முதல் பிரச்சாரக்காக மദ്രാஸுக்கு அனுப்பினார். மெட்ராஸுக்கு भेजा அனுப்பினார். उन्होंने मद्रास आकर श्रीमती अनी बेसेंट, डॉक्टर C.P. रामस्वामी अय्यर, श्रीनिवास शास्त्री आदि नेताओं की सहायता से हिंदी प्रचार का शुभारंभ किया. அவர் வந்து காந்திஜி அவர்களுடைய மகன் தேவதாஸ் காந்தி அவர்கள் வந்தப்போ ஸ்ரீமதி அனி பேசன்ட், டாக்டர் C.P. ராமஸ்வாமி ஐயர், ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி இவங்க எல்லா தலைவர்களினுடைய சகாயத்தா உதவியோட ஹிந்தி பிரச்சார் அப்படின்றது ஒரு நல்ல ஆரம்பமானது. श्री देवदास गांधी की कठिन तपस्या और साधना से धीरे धीरे दक्षिण भारत में हिंदी प्रचार का कार्य लोकप्रिय होने लगा. ஸ்ரீ தேவதாஸ் காந்தி அவர்களுடைய கட்டின் தபஸ்யா ஒரு கடினமான ஒரு தவத்தை போல அவர் மேற்கொண்ட அந்த விஷயங்களின் காரணமாக அவர் எடுத்த அந்த நடவடிக்கையின் காரணமாக தீரே தீரே மெல்ல மெல்ல தக்ஷின் பாரதத்திலும் ஹிந்தி பிரச்சாரம் செய்வது வந்து அந்த நடவடிக்கை மக்களுக்கு பிடித்தமான விஷயமாகவும் ஆனது. महात्मा गांधी जी ने उनकी सहायता के लिए स्वामी सत्यदेव परिव्रजक को भी मद्रास भेज दिया. மகாத்மா காந்தி அவர்கள் தேவதாஸ் காந்தி அவர்களுடைய உதவியோட சுவாமி சத்யதேவ் परिव्राजक அப்படின்றவரையும் மദ്രാஸுக்கு அனுப்பினார் பிரச்சாரத்துக்காக ஹிந்தி பிரச்சாரக்காக. इन दोनों प्रचारकों को काम का बोझ अधिक था. இந்த இரண்டு பிரச்சாரங்களுடைய வேலையும் வந்து அவங்களுடைய 2 பேரோட வேலையும் வந்து ரொம்ப அதிகமாக அதனுடைய சுமை வந்து அதிகமாக இருந்தது. उसे कम करने के लिए दक्षिण के पंडित हरिहर शर्मा, शिवराम शर्मा, मल्लादी वेंकट, सीता रामांजनेयलु आदि देशभक्त नवयुवकों के उत्तर भारत जाकर हिंदी सीखकर वापस आने का निश्चय किया. ஸோ இப்போ மேல் சொன்ன இவங்க எல்லாருமே வந்து உசே காம் கர்னே கேலியே இப்போ இவங்க 2 பேரும் வந்து தேவதாஸ் காந்தியும் மற்றும் வந்து சுவாமி சத்யதேவ் அவர்களும் வந்து ஹிந்தியை வந்து பிரச்சாரம் செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டனர். ஸோ அவங்க 2 பேரோட போஜ் அப்படின்னா அவங்களுடைய சுமை வந்து அதிகமாக இருந்தது. உசே கம் கர்னே கேலியே அதை வந்து குறைப்பதற்காக இந்த பண்டிட் ஹரிஹர சர்மா, சிவராம் சர்மா இவங்க எல்லாரையும் வந்து உத்தர் பாரதத்திற்கு அனுப்பி அங்கே வந்து ஹிந்தி கற்றுக்கொண்டு அவங்க வந்து திரும்பினர். எதுக்குன்னா அவங்களுடைய அந்த சுமையை குறைப்பதற்காக இவங்க வந்து அந்த பிரச்சாரத்தில் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஸோ அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாகும் அப்படிங்கிறதுக்காக. यह आदेश गांधी जी का दिया हुआ था. இவங்க வந்து இந்த மாதிரி போய் ஹிந்தி கற்றுட்டு நீங்கள் வரணும் அப்படின்ற இவங்க எல்லாருமே வந்து தேசபக்தர்கள். அந்த இளைஞர்களை வந்து அங்கே வட இந்தியாவுக்கு அனுப்பி ஹிந்தி கற்றுக்கொண்டு திரும்ப இங்கே வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆணையை வந்து காந்திஜி அவர்கள் வழங்கினார். ये तीनों एक वर्ष एक उत्तर भारत में रहकर अपना हिंदी अध्ययन पूरा करके सन 1919 अगस्त में दक्षिण वापस आए.
அந்த 3 பேரும் மேலே குறிப்பிட்ட 3 பேரும் ஏக்கு வருஷத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் வட இந்தியாவில தங்கி அங்கே தங்களுடைய தங்களுடைய ஹிந்தி படிப்பை முழுவதுமாக முடித்துக்கொண்டு 1919ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இங்கே தென்னிந்தியாவுக்கு திரும்பினர். குச்சு சமய பாத் சுவாமி சத்யதேவ் உத்தர் பாரத் லவுட்டே. கொஞ்ச காலம் கழித்து சுவாமி சத்யதேவ் அவர்கள் வந்து இங்கே உத்தர் பாரதத்துக்கு திரும்பினார். யார்? தேவதாஸ் காந்தியோட சேர்ந்து ஹிந்தி கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து சிறிது காலத்துக்கு அப்புறமா வட இந்தியாவுக்கு திரும்பினார். லவுட்டே. तब से पंडित हरिहर शर्मा और देवदास காந்தி दोनों मिलकर हिंदी सिखाते थे. அப்போ இருந்து பண்டித் ஹரிஹர சர்மா மற்றும் வந்து காந்திஜி அவர்களுடைய மகனான தேவதாஸ் காந்தி 2 பேரும் இணைந்து ஹிந்தியை கற்றுக் கொடுத்து வந்தனர். மദ്രാஸ் ஷஹர் கே ஸ்ரீ பாஷ்யம் ஐயங்கார், டி.ஆர். வெங்கட்ராம் சாஸ்திரி, என். சுந்தரையர், அம்புஜம்மாள் ஆதி உன் தினோ உன்கே வித்யார்த்தி தே. இவங்க எல்லாருமே கூட வந்து அந்த காலத்தில் வந்து ஆசிரியர்களாக ஹிந்தி கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களாக இருந்தனர். प्रचार कार्य में सहायता देने के लिए उत्तर भारत से श्री प्रताप नारायण वाजपेयी, श्री क्षेमानंद राहत और श्री ऋषिकेश शर्मा भी दक्षिण भारत आए. இந்த பிரச்சார வேலையில் ஈடுபடுவதற்காக ஹெல்ப் பண்ணுவதற்காக இவங்க எல்லாரும் கூட உத்தர் பாரதத்திலிருந்து இங்கே தென்னிந்தியாவிற்கு வந்தனர். इन प्रथम प्रचारकों के निस्वार्य प्रयत्न से हिंदी प्रचार सभा की स्थापना करने का महाकार्य सफल हुआ. இந்த மேல் குறிப்பிட்ட பிரச்சாரத்தினுடைய சுயநலமற்ற தன்னலமற்ற அந்த முயற்சியின் காரணமாக முயற்சியினால் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது, நிறுவப்படுவது வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியம் வந்து சஃபல் ஹுவா வெற்றி அடைந்தது. उसी सभा का विकसित रूप दक्षिण भारत हिंदी प्रचार सभा के नाम से प्रसिद्ध हुआ. அப்போ இருந்த அந்த சபை வந்து மாற்றம் பெற்று அதனுடைய மாற்றமடைந்த ரூபமாக தான் இப்போ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்ற பெயரில் புகழ் பெற்றது. சபா லோக்பிரிய சம்ஸ்தா பன் கயி. இந்த சபை வந்து மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு அமைப்பாக நிறுவனமாக இருக்கிறது. दक्षिण के चारों भाषावा राज्यों में दृश्यमान है.